வணக்கம். 18 வயசு கூட அந்த பையனுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்குமானே தெரியல. ரொம்ப சின்ன பையன் தான். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியே ஒரு வாரமோ என்னமோ தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தக்காளி சட்னி மாதிரி அவனோட கபாலம் வந்து ரோட்ல சதறி போய் கிடக்குது. ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இதுல சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மதகடிப்பட்டு டு அந்த பாண்டிச்சேரி அந்த ரூட் இருக்குல்ல, பாண்டிச்சேரி டு மதகடிப்பட்டு அந்த பைபாஸ் ரூட் வந்து ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் கார் சர்க்கியூட், அந்த ரேஸ் ட்ராக்குன்னு நினச்சினுக்கிறாங்க. யார் நினச்சினுக்கிறாங்களா? இந்த பிரைவேட் பஸ் டிரைவர் எல்லாருமே. ஏன்னா அவ்வளோ வேகத்துக்கு போவாங்க. தான் மனசுக்குள்ள வந்து F1 ட்ராக் டிரைவரு, ரேசரு, அது வந்து ஒரு ட்ராக் சர்க்கியூட் அப்படின்ற மாதிரி நினச்சின்னு இருக்கிறாங்க. இது ரொம்ப வருஷமா நடக்க ஒரு விஷயம் தான். இந்த பிரைவேட் பஸ்ஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அந்த காலேஜ் பஸ் டிரைவர் அவங்க மனசுக்குள்ள ஒரு காம்படிட்டர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதுவும் ரொம்ப வருஷமா நடந்து ஒரு விஷயம் தான். தான் பொண்டாட்டி மேலே இருக்கிற கோபத்தெலாம் வந்து அந்த ஆக்சிலேட்டர் பெடல் மேலேயும் அந்த பிரேக் பெடல் மேலேயும் காட்டுவாங்க போல எல்லா டிரைவரும். நான் டிரைவருங்க எல்லா டிரைவிங்களும் சொல்லலை, ஒரு ஒரு சில குறிப்பிட்ட டிரைவிங்களை தான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. அதுவும் அந்த பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு ரொம்ப பெரிய பஸ்லாம் கிடையாது. எல்லா பஸ்ஸுமே நார்மல் பஸ் தான். 63 சீட்டு தான் இருக்கும். ஆனால் 93 பசங்களை ஏற்றின்னு போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிக்கனமான ஒரு பஸ் அது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த லாரியிலலாம் மண் ஏற்றின்னு வர லாரிலாம் பின்னாடி அந்த கேரியரோட டோரை திறந்த உடனே மண் தப்பாக கொட்டும்ல, அந்த மாதிரி குவிஞ்சின்னு போவாங்க அந்த பஸ்ஸு. காலேஜ் பஸ்ஸுக்குள்ள பசங்க எல்லாருமே யாராவது கை தவறி அந்த லாக் இப்படி தொட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கதவு திறந்துச்சுன்னு வச்சுங்களேன், தபாக்குன்னு மண்ணு கொட்டுற மாதிரி பசங்க எல்லாம் திப்பி திப்பி ரோட்ல போட்டிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பையனோட நிலைமையும். அந்த கதையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ காலேஜில் வந்து படிக்கிற பசங்களாம், கூட படிக்கிற பசங்களாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். எத்தனை நாள் பண்ணுவாங்க? ஒரு 2 நாள் பண்ணுவாங்க, ஒரு 5 நாள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வழங்கும் போது எல்லாருமே வந்து அவர் வேலையை பார்க்க போயிடுவாங்க. பொண்ணு பின்னாடி சுற்றுறான், பொண்ணு பின்னாடி சுற்ற போயிடுவான். அசைன்மெண்ட் எழுதுறோம், அசைன்மெண்ட் எழுத போயிடுவான். அரியர் எழுதுறோம், அரியர் எழுத போயிடுவான். அவர் வேலையை அவர் பார்க்க போயிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. புரிஞ்சுக்கணும்.